எல்லாருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11வது படிக்கிற ஒரு சின்ன பையனை கபடி நல்லா விளையாடுறதுக்காக ஒரே காரணத்துக்காக மேல் சாதி மக்கள் அவனை பஸ்லேருந்து போயிட்டு இருக்க பையனை இறக்கி கீழே தள்ளி சராமாரியா அந்த பையனை வெட்டி இருக்கிறாங்க. அதாவது அந்த பையன் வெட்டும் போது சொல்றாங்களாம், பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருதான், அவனுங்களாம் வெட்டுங்கடா, இவங்கெல்லாம் கேட்கற யாரும் ஆள் வரமாட்டாங்கன்னு. இவர்களுக்கெல்லாம் ஏதாவது தாழ்த்தப்பட்டவங்க ஏதாவது நடந்துச்சுன்னா கேட்கறது ஆள் இல்லாம தான் இப்படி நடக்குது. இல்ல ஒரே கேள்விதான், உங்களை விட கபடி நல்லா ஆடக்கூடாது, உங்களை விட நல்லா படிக்க கூடாது, உங்களை விட நல்ல துணி போடக்கூடாது, உங்களை விட நல்ல பைக்கு வச்சிருக்க கூடாது, இல்ல உங்களை விட ஒருத்தன் நல்லா வாழ்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. எப்படி ஒரு 12 வயசு கீழே இருக்க ஒரு பையன் பைக் ஓட்டினா அவங்க அம்மா அப்பா அரெஸ்ட் பண்ணி போடுறாங்களோ அதே மாதிரி ஜாதிக்கு எதை நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை கண்டறிஞ்சு அவங்க அம்மா அப்பையும் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சில அம்மா அப்பாக்கள் இந்த ஜாதின்ற விஷயத்த ஊட்டி வளர்க்கறால தான் இன்னைக்கு இந்த பசங்களாம் அதால ஜீர்ணிச்சுக்க முடியல. தான் கீழே இருக்க தன் மேலே ஏறி வந்துட்டேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வைத்தறிச்சல இது மாதிரி பண்றாங்களே. சமூக நீதி அரசு எங்க போச்சுன்னு தெரியவே இல்லை. சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க, ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இது திமுக ஆட்சி நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்க வேண்டி இருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள இதுவே ஏடிஎம்கே ஆட்சியா இருந்தாலும் அண்ணனுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாவே இருக்கும், நிறைய கண்கூட பார்க்கலாம். ஏடிஎம் ஆட்சியில் நிறைய நடிகர்கள் சரி நிறைய பேர் உட்பட நிறைய பேர் குரல் கொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ டிஎம்கே ஆட்சியில் யாருமே வாயத்திலிருந்து பேச மாட்டாங்க. அண்ணன் ரஞ்சித் மட்டும் இதுக்கான குரலை எப்பவுமே தலித்துக்காக எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் அண்ணன் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய பாராட்டுகள். அதுக்கப்புறம் புரட்சிவாதம் கட்சியிலேருந்து அவங்கள கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் நிறைய பேர் இதுக்காக பேசவே இல்லை. நிறைய நியூஸ்ல இன்னும் வரவும் இல்லை. இல்ல நிறைய பேரா சொல்றாங்களா இன்னமும் ஜாதி இருக்குதா அப்படின்னு. இன்னமும் ஜாதி இருக்குது. இன்னமும் ஒரு இடத்துல செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா 80% ஜாதி தமிழ்நாட்டுல இருந்து கிராமப்பகுதியில் நிறைய இடத்துல இன்னமும் இருக்கிறது. மாதிரி ஜாதிக்கு ஏதாவது நடக்கிற விஷயங்களை ஒரு கடுமையான சட்டம் வரணும். என்ன சட்டம் வரணும் நீங்க சொல்லுங்க. என்னுடைய கருத்து 18 வயசு கீழே இருக்க பையனை எப்படி லைசன்ஸ் இல்லாம பைக் ஓட்டினா அவங்க அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்களோ அதே மாதிரி இதுக்கான சட்டம் ஜாதிக்கு எதிராக நடக்கிற விஷயங்களை அவங்க அம்மா அப்பையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் மட்டும்தான் இதுக்கான பயம் இதுக்கப்புறம் விஷயங்களை படிப்படி கம்மியாகும்னு சொல்லி என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வரவேற்கப்படும். நன்றி, வணக்கம்.